ஹலோ ஒன் ஐம் நவீன், வெல்கம் டு ராஜம். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, கதையில் பார்த்துக்கலாம். இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கதையில் பார்த்துக்கலாம் பை ஹெவோக் பிரதர்ஸ் மூவி. ஸோ ஹெவோக் பிரதர்ஸ் யாருன்னு கேட்டால் ரெண்டு பேர் இருப்பாங்க. ஹெவோக் மதன் அண்ட் வந்துட்டு அவரோட பிரதர் ஹெவோக் நவீன். ஸோ இவங்க வந்துட்டு மலேசியாவில் வந்துட்டு ஒரு ஃபேமஸான ஒரு பாப்புலரான ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு மியூசிக் ஆர்டிஸ்ட். நிறைய ஆல்பம்ஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் பண்ணியிருக்காங்க. பொதுவாக வந்துட்டு ரேப் பண்ணுவாங்க, சரிங்களா? ரேப் சாங்ஸ், தமிழ் ரேப் சாங்ஸ், லவ் சாங்ஸ். மோஸ்ட்லி வந்துட்டு இவங்களோட ஃபேவரட் ஆல்பம்னு என்னென்னு எடுத்துக்கிட்டா பிரேக்கப், ஒரு பிரேக்கப் அண்ட் சேட்ஸ் ஆல்பம் சாங்ஸ் தாங்க, சரிங்களா? அவங்களோட லிஸ்ட்லேயே நிறைய குத்துப்பாட்டு பாடியிருக்காங்க, ஜாலியான பாட்டு, ஒரு 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 மாதிரி கேங்ஸ்டரிசமான ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் ஜானர்ஸ்லாம் இருக்கு. ஆனால் மெயின் வந்துட்டு ரேப் நல்லா பண்ணுவாங்க ரெண்டு பேரும். சூப்பராக இருக்கும், அவங்க வாய்ஸ் வந்துட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ ரீசெண்டாக போன வருஷத்துல வந்துட்டு நம்ம தளபதியோட வாரிசு படம் வந்துருச்சுல. ஸோ அந்த படத்துல த பாஸ் ரிட்டர்ன்ஸ், இந்த வாரிசோட ஆல்பம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா த பாஸ் ரிட்டர்ன்ஸ், ஒரு நம்ம தளபதி வந்துட்டு கோட் சூட்லாம் போட்டு வரல, அதுக்கு ஒரு பீஜம் வரல பின்னாடி. அதை பாடுனது நம்ம ஹெவோக் பிரதர்ஸ் தாங்க. நம்ம தமன் வந்துட்டு மலேசியாலேருந்து வர வச்சு நம்ம ஹெவோக் பிரதர்ஸ் வந்துட்டு நம்ம தளபதி மூவிக்கு ஒரு பாட்டுக்கு வந்துட்டு, அதுவும் ஒரு எப்படி சொல்லுது, மாசான ஒரு பாட்டு, ஒரு இன்ட்ரோ, அடுத்த இன்ட்ரோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சீன்ஸ்க்கு வந்துட்டு அவரோட வாய்ஸ் வருதுன்னா சும்மாவா. ஸோ வாரிசு படத்துல இவங்களோட அங்கீகாரம் அவங்க இந்தியா லெவலில் வந்துட்டு பேசப்பட்டுச்சு. இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்தியாவில் போய் வந்துட்டு ஒரு மியூசிக் வீடியோ எடுத்திருக்காங்க, சரிங்க? சென்னை சார்ந்து, சென்னை லோக்கல்ஸ், அது எப்படி சொல்லுது, சென்னை இந்த லோக்கல் சைட்லாம் இருக்கும்ல. ஸோ அதை வச்சு ஒரு பேஸ் ஆன் அந்த இடத்த வச்சு அந்த சென்னை மக்களை வச்சு ஒரு பாட்டு செஞ்சுருந்தாங்க. ஸோ நல்லா பேசப்பட்டுச்சுங்க, சரிங்க? அங்கே இந்தியாவில் கூட வந்துட்டு சென்னையில் வந்துட்டு கான்சர்ட் கூட செஞ்சுருக்காங்க. ஸோ இவங்க வந்துட்டு ஒரு படம் எடுத்திருக்காங்க. ஸோ நான் ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க இவங்களோட நம்ம கதையில் பார்த்துக்கலாம். இவங்க அஃபிஷியல் ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் நம்ம பேசுவோம். ஓகே, ஓகே கேஸ், 2 minutes 11 secondsக்கு விட்டுருக்காங்க. இந்த ட்ரெய்லர் வந்துட்டு அவங்களோட அஃபிஷியல் யூடியூப் சேனல் ஹெவோக் ஃபோபியா ஸ்டேஷன் அஃபிஷியல் யூடியூப் சேனல் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம பார்த்துலாம். வித் கவுண்ட் டவுன் 3, 2, 1 and go. பாருங்க, மோலூர் அங்கிள் வந்தார்ல, ஒரு பொண்ணு ஓடி போச்சு. உங்க மேல எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல, பட் இருந்தாலும் வேற ஆளு இல்ல, சரியா? பார்த்த உடனே கால் பண்ணோம், இதுக்கப்புறம் என்னால இந்த வீட்ல இருக்க முடியாது. வச்சு கொன்னுருவாரு மதன். மச்சான் தண்டாங் பண்ணுது மச்சான், பழிச்சு காட்டுது. என் டாக்டர் வீடியோ பாத்திருக்கியா இல்லையா? இல்ல, இந்த மூத்தோலியா போறோம். மாமா ஏறி எப்படி மோத்தோல் வீலி அடிக்கிறேன்னு பாரு. இந்த டப்பா வண்டியில தான் ஓடி போன முடிவு பண்ண பாரு. சூப்பர் டானி. நீ பயந்துருவே சொல்லிட்டு முதுவா போன சையா. என்ன நீ நம்ம டைரக்டர் மேடம், நான் இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்து அண்டர் கிரவுண்ட் சீன்ல பெர்ஃபார்ம் பண்ண எனக்கு பைத்தியமா நீ? ஏன் சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்க? ஒரு சின்ன கதை, உன் பையன் எல்லாம் ரெடியா இருக்க சொல்லு. இது வரும் ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் நம்ம பார்க்கலாம். சார் நான் இன்னசென்ட் சார். அது இன்னசென்ட்டா? விடிஞ்ச கையோட நீங்க ரெண்டு பேர் தான் டிக்டாக்ல ஃபேமஸ். ஐயோ, எல்லாம் கரெக்டா நடக்கும். சுபம் சார், ஏன் நின்ட்டீங்க? இங்க நடக்கிறதுல நினைச்சா எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஐயோ, என்னாச்சியா? வாழ்க்கையில் இப்படி ஒரு இன்சிடென்ட், அதுவும் என் கண்ணு முன்னாடி. எனக்கு என்னமோ சீஃப்க்கு கால் பண்ணி நம்ம பேக்கப் டீமை கூப்பிடுறதா சரின்னு தோணுது. சத்தியமா சொல்றேன், something is not right. ஓகே, நான் நினைச்சேன் ஒரு காமெடி ஜானர் தான் இருக்கும் அப்படின்ட்டு.
யா ஒரு லாஸ்ட்ல ஒரு ட்ரெய்லர் கிளைமேக்ஸ்ல வந்துட்டு ஒரு மாதிரி கிரைம் த்ரில்லர் மாதிரி இருக்கு, சரியா தெரியல. பட் ஃபன்னு இருக்குங்க, ஃபன்னா இருக்கும். ஸோ யா ட்ரெய்லர் வந்துட்டு கண்டிப்பா ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ஒரு ஃபன்னான எலிமெண்ட்ஸ்லாம் கண்டிப்பா இருக்கும். அண்ட் வந்துட்டு செகண்ட் ஹாஃப் கண்டிப்பா வந்துட்டு ஒரு கிரைம் த்ரில்லர் தான் இருக்கும். ட்ரெய்லர் பார்த்தா அப்படிதான் தெரியுது. படம் வந்துட்டு நல்லா வரும், கண்டிப்பா நல்லா வரும், நல்லா வரணும். ஸோ இந்த நேரத்துல வந்துட்டு டீம் ஹெவாக் பிரதர்ஸ் டீம் கதையில பார்த்துக்கலாம். இந்த படத்தோட டீமுக்கு வந்துட்டு என்னோட பெஸ்ட் விசேஷ வந்துட்டு நான் தெரிவிச்சுக்கிறேன். யா ஆல் த பெஸ்ட் கைஸ். ஸோ சிறப்பாக பண்ணுங்க. ஐ எம் த ஒன் ஆஃப் த ஹெவாக் பிரதர்ஸ் ஃபேன்ஸ், பெருமையாக சொல்லிக்குவேன். மலேசியாவிலேருந்து அண்ட் பினங் ஐலாண்ட்லேருந்து. ஸோ ட்ரெய்லர் சூப்பராக இருந்துச்சு. 19 செப்டம்பர் வந்துட்டு படம் வெளியாகுது. ஸோ சான்ஸ் கிடச்சா கண்டிப்பாக நான் வந்துட்டு தியேட்டரில் வந்துட்டு போய் பார்த்துட்டு கண்டிப்பாக நான் நம்மளோட ரிவ்யூ வந்துட்டு நான் ஷேர் பண்ணிப்பேன். உங்களோட தாட்ஸ் என்ன இந்த ட்ரெய்லரை பற்றி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ பொதுவாக வந்துட்டு மலேசியா சினிமானாலே வந்துட்டு ஒரு தரக்குறைவான ஒரு ஒரு சிந்தனையும் ஒரு ஒரு மைண்ட் செட்டு இருக்கு, சரிங்களா? பார்க்குற மைண்ட் செட்டே அப்படிதான் இருக்குங்க. மலேசியா படம்னாலே பாட்டு, சவுண்டு, சினிமாட்டோகிராஃபர்ஸ், சாரி என் வாயில நுழைய மாட்டேங்குது, எப்படி சொல்றது, டிஓபி, சரிங்களா? வைக்கிற ஃப்ரேம் அது இது எதுவுமே சரி இருக்காது. முக்கியமா வந்துட்டு படத்துல கதையே இருக்காது, ஸ்கிரீன் பிளே இருக்காது, ஸ்டாரி பிளாட்டி இருக்காது. ஒரு ஒரு அதிகபட்சமான ஒரு ஒரு குற்றச்சாட்டுன்னு வச்சுக்கோங்களேன். பட் நிறைய படம் லிட்ரலி வந்துட்டு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது எப்போ தெரியுமா தெரியும்? நல்ல படம், நல்ல படம்னா ஒரு நல்ல கதை உள்ள படம், நல்ல ஒரு கதை உள்ள படம்னு எப்போ தெரியுமா தெரியும்? அந்த படம் வந்துட்டு தியேட்டர்ல இருக்கிறப்பெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. அதாவது அனௌன்ஸ் பண்ண வரப்பெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. மலேசியா படம் சொல்றேன், வரப்பெல்லாம் தெரியாது. அது எப்போ தியேட்டர்ல வந்து முடிஞ்சு அட்லீஸ்ட் ஒரு ஓடிடியில் வெளியாகுது, சரிங்களா? ஓடிடியில் நம்ம பார்க்குறோம் வச்சுக்கோங்களேன், ஃபோனில் பார்க்குறோம், ஓடிடியில் நெட்ஃப்ளிக்ஸ் ஏதோ ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம்ல நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம சொல்லுவோம், இந்த படத்தை போயிட்டு தியேட்டரில் பார்த்துட்டு வந்துக்கலாமே அப்படின்னு. லிட்ரலி ஒரு தமிழ் படம் எனக்கு வந்துட்டு லிட்ரலி அப்படிதான் ஃபீல் ஆச்சு. என்ன படம்னா லவ்வர், நம்ம மணிகண்டன் அண்ட் ஸ்ரீ கௌரி பிரியா வந்துட்டு நடிச்ச லவ்வர் படம் என்னோட பர்சனல் ஃபேவரட். ஆக்சுவலி நான் வந்துட்டு எனக்கு இப்போ கில்ட்டியா இருக்கு, ஏன் இந்த படத்தை வந்துட்டு February மாதம் வந்துட்டு நான் தியேட்டரில் போய் பார்க்கல அப்படின்ட்டு. இதெல்லாம் தியேட்டரில் பார்க்க வேண்டிய படம் அப்படின்ட்டுன்னு எனக்கு தோணுச்சு. நான் ஓடிடியில் தாங்க பார்த்தேன், சரிங்களா? மலேசியா படத்தை வந்துட்டு நான் எது வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன்னா, இந்த படத்தெல்லாம் ஏன்டா போய் தியேட்டரில் போய் பார்க்கல அப்படின்ட்டுன்னு. ரீசெண்டாக வந்துட்டு நம்ம கார்த்திக் ஷாமலன் எடுத்த ஒரு ஒரு ஃபிலிம் அடைமலை காலம், சரிங்களா? யாருக்குள்ள இந்த படம் பற்றி தெரியுமா, பார்த்துருக்கீங்களோ வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடைமலை காலம், விச் இஸ் குட், வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாரி பிளாட், ஸ்க்ரீன் பிளே, மியூசிக், everything was literally what do we call just wow, நல்லா இருந்துச்சு. இந்த படத்தெல்லாம் வந்துட்டு இப்போ தியேட்டரில் பார்க்க வேண்டியது. ஸோ அந்த டைம்லேயே வந்துட்டு நம்ம கார்த்திக் ஷாமலன் டைரக்டர் வந்துட்டு டிக்டாக்ல, இன்ஸ்டாகிராம்லாம் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பாரு. நீங்கள் போய் பாருங்க, போய் சப்போர்ட் பண்ணுங்க அப்படி இப்படின்னு. ஒரு பேர், 2 பேர், 3 பேர், மேக்ஸிமம் 5 பேர் தாங்க ஒரு தியேட்டரில் ஒரு ஹாலில் இருப்பாங்க, சரிங்களா? இந்த படத்தை நான் ஓடிடி வந்ததுக்கு வந்து பார்த்தேன் நெட்ஃப்ளிக்ஸில். ஐம் லிட்ரலி ஸ்டில் ஃபீல் கில்ட்டி. ஏன் இந்த படத்தை வந்துட்டு நான் வந்துட்டு தியேட்டரில் நான் போய் பார்க்கவே இல்லை அப்படின்ட்டுன்னு. செம்ம ஒரு படங்க, சூப்பரான ஒரு படம். யார் பார்க்கலையோ மறக்காம செக் பண்ணி பாருங்க, சரிங்களா? நெட்ஃப்ளிக்ஸில் ஒன்றும் ஸ்டில் வந்துட்டு அவைலபிளாக தான் இருக்கு. நானும் கிட்டத்தட்ட ஒரு 10 வாட்டி மேலே பார்த்துருப்பேன். பிகாஸ் வந்து ஸ்டாரி ஐ ஜஸ்ட் லவ்ட் இட், சரிங்களா? வரக்கூடிய படமும் வந்துட்டு அப்படி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இப்படி முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன வந்துட்டு மலேசியா ஃபிலிம்ஸ் மூவிஸ் வருதோ நான் வந்துட்டு போய் பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஏதாவது ஒரு நம்மளுக்கு ஒரு இம்ப்ரெஸ் பண்ணணும்ல. இப்போ வந்துட்டு இந்த படம் கதையில பார்த்துக்கலாம். இந்த படத்துல வந்துட்டு என்ன இம்ப்ரெஸ் பண்ணுறதுன்னா, ஹெவாக் பிரதர்ஸ் ஒரு படம் எடுத்திருக்காங்க, சரிங்களா? எனக்கு என்னன்னா வந்துட்டு அவங்க மியூசிக் பண்ணியிருந்தா செம்மையா இருந்திருக்கும், சரிங்களா? மியூசிக் வந்துட்டு லிங்கேஷ்னு ஒருத்தர் வந்துட்டு மியூசிக் போட்டிருக்காரு. கண்டிப்பா அவங்களும் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. பட் நான் வந்துட்டு ஹெவாக் பிரதர்ஸ் ஃபேனுங்கனால அவங்க படம் எடுக்கிறாங்க, அது என்ன இம்ப்ரெஸ் பண்ணுது. என்ன வந்துட்டு அவங்களே ஆக்ட் பண்றாங்க, நடிச்சிருக்காங்க. ஹெவாக் பிரதர், ஹெவாக் மதன் அண்ட் வந்துட்டு ஹெவாக் நவீன் வந்துட்டு நடிச்சிருக்காங்க. அது ஒரு இம்ப்ரெஸ் பண்ணுது. கண்டிப்பா இந்த படத்தை வந்துட்டு போய் தியேட்டர்ல போய் பார்த்தோம். அவங்க பாடி இருக்காங்க. அண்ட் வந்துட்டு மலேசியாவில் மட்டும் இல்லாம தமிழ்நாட்டிலேருந்து ஒரு சிங்கரை வர வச்சு இந்த ஒரு பாடலை வந்துட்டு பாட வச்சிருக்காங்க. நம்ம வந்துட்டு சைந்தவி அவங்க வந்துட்டு ஒரு பாடல் வந்துட்டு இந்த படத்துல பாடியிருக்காங்க, காதல் ஃபார் எவர்னு சொல்லிட்டு ஒரு பாடல். ஸோ கேட்டிருப்பீங்க நம்புறேன். ஸோ இந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் பண்றாங்க பாருங்க, இவ்வளோ எஃபர்ட்ஸ் பண்றாங்க.
ஸோ இதெல்லாம் வந்துட்டு என்னை இம்ப்ரெஸ் பண்ண வைக்குது. அண்ட் வந்துட்டு இது அவங்களோட சொந்த ப்ரொடக்ஷன் வேற. ஸோ கண்டிப்பாக அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை என்னை இம்ப்ரெஸ் பண்ண வைக்குதுங்க. சரிங்களா, இம்ப்ரெஸ் பண்ண வைக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வரக்கூடிய இதுக்கப்புறம் அடுத்தடுத்து வரக்கூடிய வந்துட்டு புது புது மலேசியா தமிழ் மூவிஸ்லாம் வந்துட்டு நான் வந்துட்டு போய் பார்க்கணும். தேட்டரில் கண்டிப்பாக போய் பார்த்தோன்னே இதெல்லாம் வந்துட்டு எனக்கு அப்போ இம்ப்ரெஸ் ஆகுதோ, ஒரு எனக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டர் அந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்கலாம், எல்லாத்தையும் ஒருத்தர் பாடினவங்க அந்த படத்தில் ஒரு பாடல் பாடியிருக்கலாம், அது நல்லா ஹிட் ஆகிருக்கலாம். இல்லாட்டி எனக்கு பிடிச்ச ஒரு டைரக்டர் அவங்க வந்துட்டு டைரக்ட் பண்ணியிருக்கலாம் அந்த படத்தில், இல்லாட்டி எனக்கு பிடிச்ச மலேசியா ஆர்டிஸ்ட் வந்துட்டு அந்த படத்தை நடிச்சிருக்கலாம். ஒரு ட்ரெயிலர்லாம் வந்துட்டு நம்மளுக்கு அவங்க இம்ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த ஆர்டிஸ்ட் வந்துட்டு என்னை வந்துட்டு இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கான் அவங்க ஆக்டிங்கில், இந்த ட்ரெய்லரில் நான் சொல்கிறேன். ஸோ எப்பப்போ வந்துட்டு என்னை வந்துட்டு இம்ப்ரெஸ் பண்ணுதோ அந்த ஒரு ட்ரெய்லர் பார்த்தோ அந்த அப்டேட் பார்த்தோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த படத்தை வந்துட்டு நான் போய் பார்க்குறதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன். கண்டிப்பாக நானும் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், நிறைய குறை சொல்லியிருக்கேன். மலேசியாவில் வெளியே தமிழ் படமே உருப்படி இல்லை, நல்லா இல்லை, அது இதுன்ட்டுனேன். ஆனால் அவங்க போடுற உழைப்பு ஒரு காலகட்டத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து புரிய ஆரம்பிக்குது. ஸோ லிட்டரலி நான் சாரி கேட்டுக்கிற நேரத்தில் எல்லாரும் ஒரு எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்க. சரிங்களா, எல்லாரும் எஃபர்ட் போடுறாங்க. சில பேர் ப்ராஃபிட்டுக்காக சில விஷயம் பண்ணுவாங்க, அது உங்களுக்கு தெரியும், அதை பற்றி நம்ம பேச வேணாம். ஆனால் உண்மையாக எஃபர்ட் போடுறவங்க, ஜெனுவினாக எஃபர்ட் போடுறவங்க, பேஷன்னு நினச்சி ஓடுறாங்க, எஃபர்ட் போடுறவங்க, ஆசையாக ஒரு படம் எடுக்கிறாங்க, அந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் சான்ஸ் கிடச்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம வந்துட்டு ஒரு சப்போர்ட் பண்ணோன்னா, அவங்க ஒரு படத்துக்கு அவங்க வந்துட்டு ப்ரொமோஷன் பண்ணும்போது சப்போர்ட் பண்ணுங்க கேட்குறாங்க. மேக்சிமம் இந்தியா ஃபிலிம்ஸ், அதாவது இந்தியாவில் வெளியாகிற தமிழ் மூவிலாம் வந்துட்டு சப்போர்ட் பண்ண கேட்குறாங்க. ஆனால் இங்கே மலேசியாவில் வர தமிழ் ஃபிலிம்க்கு ஒவ்வொரு டேரக்டரும் கெஞ்சி கூத்தாடுறாங்கங்க. சரிங்களா, சப்போர்ட் பண்ணுங்கன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கேட்க தேவையில்லை, உங்கள் ஒர்க் வந்துட்டு சப்போர்ட் பண்ண வைக்கும். சரிங்களா, ஒரு டைரக்டர்ஸ்க்கும் நான் சொல்லிக்கிறேன், கண்டிப்பாக யார் பார்ப்பீங்கன்னு பார்க்க மாட்டீங்கன்னு சரி தெரியல. உங்களோட ஒர்க், நீங்கள் ஒரு ஒர்க் போட்டிருப்பீங்க, அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வைக்கும், எங்களை இம்ப்ரெஸ் பண்ணி உங்களை சப்போர்ட் பண்ண வைக்கும். கண்டிப்பாக நான் அதை நம்புகிறேன். நம்ம சப்போர்ட் பண்ணுங்கன்னு யார்கிட்டையும் நம்ம கேட்கணும் அவசியம் கிடையாது. நம்ம போட்டிருக்க ஒர்க் கண்டிப்பாக ஒருத்தவங்க இம்ப்ரெஸ் பண்ணி அவங்க சப்போர்ட் நம்மளுக்கு பண்ண வைக்கும். நம்ம சொல்லாமலே நம்ம ஒர்க் பேசுவோங்க, இது நான் ஜெனுவனாக நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக வரங்க படங்கள்லாம் வந்துட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் என்னென்ன இம்ப்ரெஸ் பண்ணுதோ, நம்மளுக்கு ஜெனுவனாக ஒரு விஷயம் அந்த படத்துல நம்ம இம்ப்ரெஸ் பண்ணுறோம், கண்டிப்பாக நம்ம வந்துட்டு நம்ம அப்ரிசியேஷனை தெரிவிக்கலாம். சரி, நான் சப்போர்ட் பண்ணுமேன்னு சொல்லிட்டு போய் பண்ணக்கூடாது. சரி, படம் நல்லா இருக்கா இல்லை சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு யாருமே. அது வந்துட்டு ஜெனுவனாக கிடையாது. நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ சொல்லுங்க படத்தை பார்த்துட்டு, அது ஜெனுவனாக இருக்கும். சரிங்களா, சப்போர்ட் பண்ணுமே போய் பண்ணாதீங்க. உங்களுக்கு அந்த விஷயத்துல அந்த படத்துல ஒரு இம்ப்ரெஸ் ஆகிட்டீங்க, ஆர்டிஸ்டை பார்த்தோ மியூசிக்கை கேட்டோ ஃபேம்ஸை பார்த்தோ வந்துட்டு இம்ப்ரெஸ் ஆகிட்டீங்கன்னா வந்துட்டு நீங்கள் போய் ஒரு ஆசையில நீங்க போய் படம் பாருங்க, போய் பார்க்கணும் அப்படின்ட்டு இம்ப்ரெஸ் ஆகி நீங்க போய் படத்தை போய் பாருங்க. சரிங்களா, ஸோ இவ்வளவு பேசுறதுக்கு அப்புறம் இதோட என் வீடியோ முடிச்சுக்கிறேன். யாரெல்லாம் வந்து கதை எல்லாம் பார்த்துக்கலாம், உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் வந்துட்டு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு வந்துட்டு மறக்காம உங்க தாட்ஸ் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஒரிஜினல் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் தரேன், சாரி நீங்க கிளிக் பண்ணி பாருங்க. ஸோ லைக்ஸ் ஷேர் எல்லாத்தையும் நீங்க பண்ணுங்க. சரிங்களா, ஸோ until then that I'm signing off you. I'm Naveen. See you next video. Take care. Bye.